ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து என்னோட ஈவினிங் விளாட். இன்னைக்கு வந்து திருக்கார்த்திகை. யாருங்க எவ்வளவு நெய் வந்திருக்கு. இன்னுமே இது வந்து நல்லா இந்த வெள்ளை ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஆகும். பாலாடையிலேருந்து நெய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெய் எடுத்ததுக்கப்புறம் சாயங்காலம் நல்லா கோயிலுக்கு போகணும், விளக்கு போடணும், வீட்டில் வந்து விளக்கு பற்ற வைக்கணும், நிறையா வேலை இருக்குது. இன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னப்பா என்னப்பா அப்பா உங்களை கூப்பிடுறாங்கப்பா. அப்பாய் பாவம் மாதிரி கூப்பிடுறா. அப்பாய் அப்பாய் நீங்கள் கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? இந்த வீடியோ வந்து போன வருஷம் வந்து கார்த்திகையோட சாயங்காலம் எடுத்தது. அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்த எடுத்த நிறையா வீடியோலாம் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே இருக்கவும் சொல்லிட்டு நான் போடவே இல்லை வீடியோவே. இப்போ தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே இன்னைக்கு கார்த்திகைகளுக்கு வந்து கார்த்திகை அன்னைக்கு வந்து நைட்டு வந்து நெய் உருக்குனேன். நெய் சுத்தமாக கலையாக போச்சுன்னு சொல்லிட்டு நெய் உருக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ உருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டப்பா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆவின் கீ டப்பா. இதில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக பாலாடை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமான நெய். நீங்களும் இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து பாலாடை இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நெய்யாக உருக்குங்க. நல்ல வாசனை. அது வந்து இது நெய் உருக்குறது வந்து என்ன பிரச்சனைன்னா, இது வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துடணும். நம்ம வந்து இதை கருப்பாகட்டும்னு சொல்லிட்டு கருப்பாகம் தொட்டிக்கு வச்சோம்னா வந்து அது ஒரு மாதிரி அதை பிடிச்சி போன வாசனை வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்னால் பொன்னிறமாக இருக்குல்ல, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போதே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கருப்பு கோயில் மலையில் விளக்கு போட்டதை வந்து மாடியிலேருந்து பார்த்து சொன்னாங்க. விளக்கு அங்கே போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே விளக்கு ஏற்றினதுக்கப்புறமே வீட்டில் வந்து இங்கே நம்மக்கிட்ட இருக்க விளக்கு பற்ற வச்சு இங்கே மலையை பார்த்து கும்பிடுறது. வருஷம் நாங்கள் வந்து குத்து விளக்கில் விளக்குவோம். இந்த தடவை விளக்குலையே போட்டாச்சு, மாட விளக்குலையே. அதில் எங்கள் அம்மாச்சி 2 மிளகு திரியை பற்ற வச்சு விட்ருக்காங்க. இது வந்து புளியங்காடு. இங்கே பாருங்கள், அது எங்கள் வீடு. புளியங்காட்டில் இங்கே வச்சு இங்கே நேர மலையை பார்த்து. முன்னாடி வந்து இங்கே மரம்லாம் இல்லாதப்போ கொஞ்சம் தெரியும். இப்போ மரமும் நல்லா பெருசாகவும் தெரிய மாட்டேங்குது. அம்மா சாமி கும்பிட்றாங்க. நாலு திசையிலையும் சாமி கும்பிட்றாங்க. பக்கத்துலேயே சாணி. வச்சுக்கிட்டு வாங்க. கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மாச்சியும் தாத்தாவும் மொட்டை போட்டிருக்காங்க. சாமி கும்பிடுங்க. எங்கள் டிவி வந்து சாமி கும்பிட்றாங்க. நீ பாருங்களே, இது வந்து அண்ணாமலையார் கோயிலில் வந்து தீபம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவியில் போட்டுருக்காங்க. அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவி வந்து ரொம்ப சவுண்டாக மினுக்குண்டுது, கிருன்னு சவுண்டாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தீ ஊற்றிருக்காங்க.
இதே ஃப்ரெண்ட்ஸ் மிளகு திரி எல்லாமே பற்ற வைக்கணும். மிளகு திரி எல்லாம் பற்ற வச்சுட்டு கோயில்லையுமே பற்ற வச்சுட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டில் வந்து விளக்கு பற்ற வைக்க போகிறேன். இங்கே பாருங்களே, கொஞ்சோண்டு விளக்கு போடுறதுக்கு என்னன்னா பூ எடுத்து வந்திருக்கேன். முருகன் ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு சாமிக்கு முருகன் ஃபோட்டோக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு போடலாம். விளக்கு போட்டாச்சு, 3 விளக்கு போட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் சூடம் பற்ற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சாமிக்கு வந்து பூ இந்த மாதிரி வச்சுருக்கேன். செவந்தி பூ தான் இருந்துச்சு வீட்டில், அதனால் செவந்தி பூ. அதுக்கப்புறம் வெளியில் பற்ற வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 4 விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக விளக்கு போட்டாச்சு. உள்ளார செமையாக எரியுது பாருங்களே தீபம். அதுக்கப்புறம் வெளியில் உள்ளார பற்ற வச்சாச்சு பாருங்கள். சூடம் தீப்பெட்டி எண்ணெயெலாம் எடுத்துகிட்டு நீ போய் அங்கேயும் போய் விளக்கு பற்ற வைக்க வெளியிலலாம். இங்கே பாருங்கள், நீ போய் அங்கேயும் போய் அந்த வீட்டுக்கும் போய் பற்ற வைக்கணும். அதனால கதவை அடைச்சி விட்டுறலாம். ஏண்டா ஃபுல்லாக செடியும் செத்தமே இருக்கும், ஏதாச்சும் பூச்சி போனால் கூட தெரியாது. வீட்லேயும் விளக்கு போட்டாச்சு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் மாட்டோட்ட செட்டுக்கு 2 விளக்கு பற்ற வச்சுருக்கேன். காட்டுக்கெல்லாம் பற்ற வைக்க முடியுமாம்மா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேப்ப மரத்துக்கு 2 விளக்கு, பைப்புக்கு 1 விளக்கு, அப்புறம் அங்கேயும் வீட்லேயும் பற்ற வச்சுருக்கேன். போய் காட்டுக்குள்ளே போய் பற்ற வைக்க சொல்கிறாங்க. அந்த இருட்டுக்குள்ளே இங்கேலாம் பற்ற வைக்க முடியுமாம்மா? முடியாது. இங்கே பாருங்களே, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக மிளகு திரி பற்ற வச்சாச்சு. ஹைராமா, ஹைரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியாடி பாப்பா? எங்கள் ஹைரு குட்டி எங்கள் அம்மாச்சி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் அடுத்து வந்து பஜ்ஜி சுட்டுருக்காங்க எங்கள் மாமா. நான் போய் தேங்காய் சட்னி போய் வைக்க போகிறேன். எங்கே பஜ்ஜி? இங்கே பாருங்களே, பஜ்ஜி. இது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி, கார்த்திகை அன்னைக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து தேங்காய் திருகுன வடிக்க இருக்குது. இதை வந்து நான் போய் சட்னி வைக்க போகிறேன் தேங்காவுக்கு. இன்றைக்கி தேங்காய் சட்னி பஜ்ஜிதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் சாப்பாடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.